குட் மார்னிங் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். அதாவது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கண்டக்ட் பண்ணுற கோர்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும், எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலான்றதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் அந்த கோர்ஸில் முழுமையான தகவல் பெற்றுக்கொள்ளலாம். அது உங்களுக்கு நம்ம சொல்கிற தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கேபிட்டலை எப்படி காப்பாற்றிக்கலாம், ஸ்டாப் லாஸ் எப்படி போடலாம், மினிமம் டார்கெட் இதெல்லாம் எப்படி செட் பண்ணலான்றதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நம்ம 24,400 கால் 137 ரூபாய்க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் அதுலேருந்து கீழே 10 பாயிண்ட்டு தான் நம்ம கொடுக்குது ஸ்டாப் லாஸு. டார்கெட் 25லேருந்து 50 பாயிண்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அது 43 பாயிண்ட் 180 வரலையும் போயிருக்கு. 137க்கு வாங்கியிருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் 137லேருந்து நம்ம சொன்னது 10 பாயிண்ட்டு 127 அந்த ஸ்டாப் லாஸ் வரவே இல்லை. மார்க்கெட் போன அளவு பார்த்திங்கன்னா 132 தான். போன டார்கெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 பாயிண்ட். அதாவது நம்ம என்னென்னா இந்த சின்ன ரேஞ்ச் உள்ள மார்க்கெட்லேயே இப்போ மிஞ்சி போனால் எவ்வளோ மூமெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா தெரியும். நிஃப்டி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து 11 பாயிண்ட் தான் போயிருக்கு. 11 பாயிண்ட் தான் ப்ளஸ்ன்னும் போதே தெரிஞ்சிடுச்சு இது ரொம்ப மூமெண்ட் கம்மியான மார்க்கெட்டுன்னு தான். இது கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட் தான் மூமெண்ட் கொடுத்துருக்கு. அதாவது 24,771லேருந்து 24,850 70 பாயிண்ட் தான் கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம இதிலே 50 பாயிண்ட்டுக்கிட்ட ப்ராஃபிட்டுக்கான ரேஞ்சு சொல்கிறோம். அப்படின்னா பார்த்துங்க, நம்ம மார்க்கெட் சைடில் போனாலும் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். நம்மளால் ஈச் அண்ட் எவ்ரிடே 25 பாயிண்ட்டு எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம அன்றைக்கி போகலைன்னா நம்ம 10 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு வெளியில் வரலாம். அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. இவ்வளோ 70 பாயிண்ட்லன்னா சில டைம் மார்க்கெட்டு 150 200லாம் போனதுன்னா நம்மளால் ஈஸியாக ஒரு 100 பாயிண்ட்டுலேருந்து 150 பாயிண்ட்டு ஈஸியாக எடுக்கலாம்ன்றது உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். இது அடுத்தது என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் உண்மையிலே அதை நம்பி பண்ணலாமா, அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லா நாளுமே நம்பி எடுக்க முடியுமா அப்படின்றதையும் நம்ம சொல்லுவோம். ஏன்னா மார்க்கெட்டில் எந்த நேரத்தில் எந்த இண்டிகேட்டரும் நம்ப முடியாது. சில டைம் நம்ம எடுக்கிற டேட்டா கூட நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு நாள் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சப்போர்ட் பண்ணாமல் மார்க்கெட் கீழே போயிடலாம். இந்த மாதிரி எந்தெந்த நேரத்தில் நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்பக்கூடாது அப்படின்றத பற்றியும் சொல்லுவோம். இது ஒரு டேட்டா வச்சு நம்ம இந்த லெவல்ஸ் கொடுக்கறதில்ல. இதுக்குள்ளே பல டேட்டாக்கள் அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஒரு வேளை இந்த 24,800ன்ற ஸ்ட்ரைக்கு ஏன் 132 ரூபாய்க்கு மேலே வாங்கணும், 37 ரூபாய்க்கு மேலே இருந்தால் வாங்கணும் நம்ம உங்களுக்காக தெரியப்படுத்துவோம். நீங்களாக நம்ம இப்போ லெவல்ஸ் தான் கொடுக்குறோம். நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த லெவல்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. 90% ஆஃப் மார்க்கெட் நமக்கு ப்ராஃபிட்டு தான் போயிருக்கு. ஒரு சில நாட்கள் மார்க்கெட் என்ன வேணால் ஆகலைங்க. இது யாருமே சொல்ல முடியாது. நமக்கு தேவை வின்னிங் சான்ஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் எந்த மாதிரி மெத்தடில் நம்ம அதிகமாக ப்ராஃபிட் எடுக்க முடியும். மார்க்கெட் ஒரு 10 நாள் இருக்குன்னா அதில் ஒரு 7 நாள் 8 நாள் எடுக்க முடியுமா தொடர்ந்து, அதை பார்க்கணும். நம்ம ஸ்ட்ராட்டஜி அவ்வளோ ஒரு 7 நாள் கரெக்டாக வந்துட்டாலே போதும். ஒரு 10,000த்தில் ஒரு 3,000 லாஸ் ஆனால் உங்களுக்கு 7,000 கிடைக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கொடுக்குற ஸ்டாப் லாஸும் 10 பாயிண்ட் தான்னும்போது உங்களுக்கு 500 தான் இருக்கும் ஸ்டாப் லாஸ். ஏன்னா ஒரு லாட் 25 10 பாயிண்ட்டுன்னும்போது பாருங்கள் 250 தான் வரும் ஒரு லாட்டுக்கு. இது ப்ராஃபிட் 25 பாயிண்ட்டுன்னும் போது உங்களுக்கு 500 ரூபாயை தாண்டும். 1:2 இல்லைன்னா சில டைம் பார்த்திங்கன்னா
ரூபா கூட இருக்குது. 50 ரூபானா ரூபா கிடைக்கும் ஒரு லாட்டுக்கு. ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு வந்து 250 பாயிண்ட். ஸ்டாப் லாஸ் அடித்தா 250 பாயிண்ட் லாஸ் ஆகும். ப்ராஃபிட் எடுத்திங்கன்னா 750. சில டைம் 100 பாயிண்ட் போனால் 2500 இல்லை 1500 கூட கிடைக்குங்க. நம்ம வந்து மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணாதபடி தான் நம்ம கொடுத்துட்டு வரோம். இந்த கோர்ஸில் நீங்கள் வந்து யாரையும் தேடி கால்ஸ் வந்து தேடி யாராவது கால் கொடுப்பாங்களா, இந்த ஸ்ட்ரைக் எடுக்கலாமா வேணாமான்னு நீங்கள் வந்து ஓனாகவே நீங்களே டெசிஷன் எடுத்து பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து இந்த கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதே போல் நம்ம வந்து காலுக்கு மட்டும் கொடுக்காம புட்டுக்கும் கொடுக்குறோம். கால் மட்டும் சில டைம் வந்து கொடுத்துட்டு கால் சரியான அந்த ப்ரைஸ் ரீச் ஆகலைன்னா நீங்கள் அடுத்தது புட்டை போய் பார்க்கலாம். புட்டு வந்து இந்த ப்ரைஸுக்கு கீழே இருந்தால் தான் கால் மேலே வரும்ன்றதையும் சொல்கிறோம். அதனால் உங்களுக்கு வந்து ரெண்டு சைடும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து க்ரியேட் ஆகுங்க. கால் சைடும் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகும், புட் சைடும் க்ரியேட் ஆகும். அந்த லெவல் தாண்டினா தான் நீங்கள் வந்து காலை புட்டை எடுக்கணுன்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் உங்களுக்கு இதில் என்ன பெனிஃபிட்னா, கால் சரி வர்றனா புட்டு அந்த லெவலுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் புட்டு எடுத்தும் ப்ராஃபிட் பண்ணலாம். சில நேரங்களில் அந்த 2 லெவலுமே மீட் ஆகலைன்னா மார்க்கெட் சைட் வேஸ் நீங்கள் வந்து எடுக்கக்கூடாதுன்றது நம்ம வந்து நிறைய இடத்துல இந்த வீடியோவில் நம்ம சேனலில் சொல்லியிருப்போம், நம்ம போட்ட வீடியோவில். அதனால் வந்து இந்த ஸ்ட்ரைக்கு இருக்கும்போது இந்த ப்ரீமியம் எவ்வளோ இருக்கணும், அப்போ நிஃப்டி எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வந்து கிளியர் கட்டாக சொல்லிவிடுவோம். இப்போ 823 இருக்குன்னா 24,800 கால் என்ன ரேஞ்சில் இருக்கணும், என்ன ஸ்ட்ரைக்கில் இருக்கணும். அதேமாரி ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் இந்த நிஃப்டி பாயிண்ட் இவ்வளோ இருக்கும்போது அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் எவ்வளோ இருக்கணும், ஸ்டாப் லாஸ் நம்ம எவ்வளோ வைக்கணும், எந்த ப்ரைஸுக்கு அப்புறம் நம்ம கால் வாங்கணும், எந்த ப்ரைஸுக்கு அப்புறம் வந்து புட்டு வாங்கணும், எந்த இடத்த வந்து மார்க்கெட்டு சைடேஸில் போக போகுது அப்படின்றது எல்லா டீட்டெயிலும் நம்ம வந்து சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டோட ரேஞ்சை பற்றியும் சொல்லுவோம். இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் ரேஞ்சு, இந்த ரேஞ்சு வந்து பிரேக் அவுட் ஆனால் தான் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், இல்லைனா இந்த லெவலுக்குள்ளே நீங்கள் ப்ராஃபிட்டை முடிச்சிக்கிங்க அப்படின்றத நம்ம சொல்லுவோம். என்னைக்கெல்லாம் வந்து நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டு, என்றைக்கெல்லாம் 200-300 பாயிண்ட்டு ரேஞ்ச் உள்ள மார்க்கெட்டு, என்றைக்கெல்லாம் சைட்வேஸ் உள்ள மார்க்கெட்டு, என்றைக்கெல்லாம் ஆப்ஷன் எடுக்கக்கூடாது அப்படின்றத கூட சொல்லுவோம். என்றைக்கெல்லாம் 20 பாயிண்ட்டு 25 பாயிண்ட்டில் வெளில வரணும். ஆக மொத்தம் நம்ம வந்து எல்லா டீட்டெயிலும் நம்ம வந்து கவர் பண்ணுவோங்க. என் கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. இல்லை நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கால் பண்ணி கூட நீங்கள் வந்து அந்த டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டுக்கலாம். கோர்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. கோர்ஸ் ஜாயின் பண்ண நண்பர்களுக்கு தெரியும், நல்ல பெனிஃபிட் ஆகிட்டு வராங்க. இது உங்கள் நிறைய பேர் ஆப்ஷன் வந்து ஏதோ டெக்னிக்கு ஏதோ வெவ்வேறு டெக்னிக்கை சொல்லி ஏமாற்றிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இது எந்த வித டெக்னிக்கும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் கேல்குலேஷன் தான். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், எக்ஸ்பைரியில் எந்த இடத்துல முடியும், எந்த இடத்துல நிஃப்டி முடியும், நம்ம எந்த ப்ரீமியம் எடுக்கலாம், இன்னொன்று ஜாக்பாட் மூமெண்ட்டையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இவ்வளோ டீட்டெயில்ஸும் இந்த கோர்ஸில் அடங்கியிருக்கு. இந்த கோர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா 100% கன்ஃபார்மாக சொல்லுவேன், நீங்கள் வந்து யாரையும் தேடி போக தேவையில்லை, நீங்களே ஓனாக ட்ரேட் எடுக்கலாம். ஈச் அண்ட் எவ்ரிடே வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். ஒரு 90% எடுக்கலாம்னு வைங்களேன். 90% ஒரு 60-70% நமக்கு அக்யூரேசி இருந்தால் கூட போதும். நீங்கள் ஓவரால் மந்த்லி பேஸஸில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டில் வெளில வரலான்றதை நான் நிச்சயம் 100% அடித்து சொல்வேன். மேலும் தகவலுக்கு என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசலாம், வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்புங்க. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.